Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாண்டாஸில் இருக்கிற டேட்டா ஃப்ரேமில் இருந்து எப்படி MatPlotLibல பிளாட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஐ ஹோப் தட் நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா என்னோட மஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டில் இருந்து பார்த்துக்கோங்க. என் சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெஜெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஜெண்ட்னா என்ன? வாங்க சர்ச் பண்ணுவோம் லெஜெண்ட் அப்படின்னு. ஓகே, லெஜெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா மூவி வருது. ஸோ லெஜெண்டுன்றது ஒரு மூவி கிடையாது. MatPlotLibல லெஜெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் சம் டேட்டாவை ரிப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கலர் அது வந்து எதை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்றதை இங்கே போட்டிருக்காங்க. இப்போ வேறு எக்ஸாம்பிள் இதை கூட பாருங்கள். இல்லை சம் கிராஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து நிறைய லைன்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து எதை ரிப்ரசன்ட் பண்ணுது, இந்த லைன் வந்து எதை சொல்லுது, இந்த லைன் வந்து என்னத்தை சொல்லுது, அந்த விஷயங்கள் மேலே நம்ம எழுதியிருப்போம்ல. அப்படி எழுதுனா தானே நம்மளுக்கு புரியும் இந்த லைன் என்னத்தை சொல்லுது அப்படின்றது, ரைட்? ஸோ அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நீங்கள் மேலே இந்த மாதிரி இப்படி எழுதுவீங்களா, அந்த விஷயத்தை தான் லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெஜெண்டை நம்ம எப்படி MatPlotLib வச்சு பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ நான் ஒரு ஃபிகர் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஆக்சிஸ் க்ரியேட் பண்ணுறேன் யூஸிங் plt.subplots ஃபங்க்ஷன். அண்ட் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏஎக்ஸ்குள்ளே பிளாட் பண்ணுவோம். ax.plot என்னத்தை பிளாட் பண்ணுவோம்? நம்மக்கிட்ட டேட்டாவே இல்லையே. ஸோ நான் ஆக்சுவலாக ஏற்கனவே டேட்டாலாம் உருவாக்கி வச்சுருக்கேன். அதை நான் இங்கே போட்டுடுறேன். எக்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கேன், ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்கேன். எக்ஸுன்றது வந்து np.linspace, நம்பையில் linspaceன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் which generates evenly spaced values. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளோ போடணும், எண்டிங் வேல்யூ எவ்வளோ போடணும், அண்ட் எத்தனை ஈவன்லி ஸ்பேஸ்டு வேல்யூஸ் வேணுமோ அது போட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூக்குள்ளே இருந்து 10 ஈவன்லி ஸ்பேஸ்டு வேல்யூஸ் கொடுத்துரும். இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி np.random.randint ஃபங்க்ஷன் நம்ம நம்பையோட டியூட்டோரியல்ஸில் பார்த்துருந்தோம். இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அஸ் ரேண்டம் இன்டீஜர்ஸ். ஸோ நான் வந்து 2லேருந்து 50க்குள்ளே இருக்கிற ரேண்டம் இன்டீஜர்ஸ் கேட்டிருக்கேன். அண்ட் சைஸ் வந்து 10 கமான்னு போட்டிருக்கேன். ஸோ லைக் நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு 1D அரேயாக தான் தேவை, சும்மா வேல்யூஸ் தான் தேவை. அதனால தான் 10 கமான்னு போட்டிருக்கேன். ஸோ வேணால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்னு. நான் கீழே போயிட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்றத ரன் பண்ணிடுறேன். எக்ஸுன்றது பாருங்கள் மேலே ஓகே வந்துருச்சு. அண்ட் ஒய் அப்படின்றது அந்த 2லேருந்து 50க்குள்ளே இருக்கிற சம் ரேண்டம் வேல்யூஸ். ஓகேங்களா? சும்மா நான் எக்ஸ் ஒய்க்குள்ளே சம் ரேண்டம் வேல்யூஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை பிளாட் பண்ணுவோம். ஸோ ax.plotக்குள்ளே எக்ஸ் கமா ஒய் அப்படின்றத போட்டுட்டு நான் ரன் பண்ணுறேன். அண்ட் as you can see எக்ஸ் கமா ஒய் பிளாட் ஆயிடுச்சு. நைஸ். நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு ப்ளூ லைன் தான் இருக்குது. நம்ம பேசாமல் இன்னொன்று ஒரு லைனை பிளாட் பண்ணுவோம். ஸோ நான் ax.plot பண்ணிட்டு இன்னொன்று ஒரு லைனை பிளாட் பண்ணுறேன். Z அப்படின்ற ஒரு லைனை பிளாட் பண்ணுறேன். இப்போ Z அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட டேட்டாவே இல்லை. ஸோ வாங்க நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, நான் சும்மா ரேண்டமாக ஒரு 10 வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு நான் ax.plot zன்னு போட்டுடுறேன். போட்டேன்னா பாருங்கள் எனக்கு இன்னொரு லைன் கீழே வந்துருச்சு. ஸோ நைஸ். இப்போ நம்மக்கிட்ட 2 லைன் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எந்த லைன் எதை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஏதாச்சும் இருக்கா? இல்லை, லைக் அந்த லெஜெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ எஸ், வாங்க அதை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ தான் ஆக்சுவலாக வீடியோவே ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து இங்கே போயிட்டு ax.legend அப்படின்றத போட போகிறேன். லெஜெண்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன் விச் ஹெல்ப்ஸ் யூ டு கிரியேட் லெஜெண்ட். சரி, நம்ம சும்மா ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோன்னே ஒன்றுமே வரலையே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே சொல்லலை. லைக் இந்த ப்ளூ லைனுன்றது என்னது, இந்த ஆரஞ்ச் லைன்றது என்னதுன்றதை நீங்கள் சொல்லவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு சும்மா ஒன்றுமே வரல. ஸோ வாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ax.plot போட்டிருக்கோம்ல, எக்ஸ் கமா ஒய் போட்டிருக்கோம்ல, அது பக்கத்தில் கமா போட்டுட்டு இந்த எக்ஸ் கமா ஒய், அதாவது இந்த ப்ளூ லைனுன்றது நம்மளோட எக்ஸ் கமா ஒய் தானே ப்ளூ லைனு. ஸோ அது வந்து எதை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்றதை நம்ம போட்டுருவோம். ஸோ எக்ஸ் கமா ஒய்ன்றது லெட்ஸே ஒரு வண்டியோட ஸ்பீடை ரிப்ரசன்ட் பண்ணுது. அந்த மாதிரி சும்மா வச்சுக்குவோம். ஓகேங்களா? வண்டி வந்து திடீர்னு ஸ்பீடாக போச்சு, திடீர்னு ஸ்லோவாக போச்சு, அந்த மாதிரி சம்திங் ரிப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதை நான் எப்படி இங்கே டிஃபைன் பண்ண முடியும்? ஸோ டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதணும் லேபிள். ஓகேங்களா? லேபிள் இஸ் ஈக்குவல் டு அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன போட்டுருவேன்னா ஸ்பீட் ஆஃப்
BMW காரோட ஸ்பீடு, அதுதான் வந்து இந்த எக்ஸ் காமா ஒய் அப்படின்ற லைனு. ஓகேங்களா. அண்ட் ஏஎக்ஸ் டாட் பிளாட் ஜெட் போட்டிருக்கேன். ஜெட் பிளாட் பண்ணியிருக்கிற இடத்துல நான் வந்து லேபிள் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ஆடி அப்படின்னு போட்டுறேன். சம்திங் ஓகே, லைக் உங்கள் டேட்டா என்ன இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் இங்கே எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். அண்ட் இப்படி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ஏஎக்ஸ் டாட் லெஜெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், மேலே வந்துருச்சு ஸ்பீட் ஆஃப் BMW அண்ட் தென் ஸ்பீட் ஆஃப் ஆடி. பை த வே நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த MatPlotLib டாட் லெஜெண்ட் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா plt.show அப்படின்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. And as you can see நம்மளுக்கு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ப்ரோ கிராஃப் ஒவ்வொரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ கைஸ், நம்ம இந்த ஹோல் செல்லை ரன் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ ரன் பண்ணும்போது நம்ம இங்கே பாருங்கள் ரேண்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி டைம் நம்ம ரன் பண்ணும்போது ரேண்டமான வேல்யூஸ் வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால தான் லைக் ஒவ்வொரு வாட்டி கிராஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் ரன் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும், இன்னொரு வாட்டி நான் ரன் பண்ணால் சம் அதர் கிராஃப் வரும். சரிங்களா. ஸோ பேசாமல் ஒன்று பண்ணுவோம், இந்த கீழே இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல XYZ மட்டும் மேலே டிஃபைன் பண்ணிக்குவோம். அண்ட் கீழே போயிட்டு நம்ம இன்னொரு செல்லில் போயிட்டு நம்ம பிளாட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ லெஜெண்ட்லேயே பார்த்தீங்களா லைக் ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு புது புது நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் இந்த லெஜெண்ட் ஒவ்வொரு பக்கம் மாறிட்டு இருந்துச்சு. ஒரு வாட்டி இந்த பக்கம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அப்புறம் இந்த சைடு வந்துடுச்சு. இது ஏன் ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. பிகாஸ் உங்கள் கிராஃபில் எங்கே அதுக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துல போய் அது இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த கிராஃபில் இந்த பக்கம் தான் இடம் கிடச்சிச்சு, அதனால் இந்த சைடு வந்துருச்சு. சரிங்களா. பட் உங்களுக்கு அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல லொக்கேட் பண்ணணும். லெட்ஸே உங்களுக்கு கீழே வரணும், இல்லை மேலே வரணும், இல்லை எங்கே வரணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். இந்த ஏஎக்ஸ் டாட் லெஜெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, லெஜெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு LOC அப்படின்னு போடுங்க. LOCனா லொக்கேஷன். LOC இஸ் ஈக்குவல் டு நான் வந்து அப்பர் ரைட் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணால் பாருங்கள், அப்பர் ரைட் சைடு இந்த சைடு வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி நான் லோவர் லெஃப்ட்டுன்னு போட்டேன்னா லெஃப்ட்டில் கீழே வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் லொக்கேஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். என்னென்ன லொக்கேஷன்லாம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம், MatPlotLib லெஜெண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். அண்ட் அது வந்து உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து Geeks for Geeks வெப்சைட்டில் இருந்தால் பாருங்கள், நிறைய இது இருக்குது. பெஸ்ட்டு, அப்பர் ரைட், அப்பர் லெஃப்ட், லோவர் ரைட், சென்டர் எல்லாமே இருக்குது. ரைட். ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸே எனக்கு சென்டரில் வேணும். ஸோ நான் சென்டர்ன்றதை போடலாம். வாங்க இதுக்குள்ளே போயிட்டு சென்டர் அப்படின்றத போடுறேன். as you can see சென்டரில் வந்துச்சு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எப்படின்னு. அண்ட் எஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த லேபிள் அப்படின்றத இங்கே போடுறீங்களா, இதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இப்படி கூட போடலாம். இல்லாட்டி நீங்கள் இதை இங்கே போடாமல், நான் இதை எடுத்து விட்டுறேன், இங்கே நீங்கள் இதை போடாமல் நீங்கள் வந்து கீழே கூட இதை டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா. அதாவது இந்த ஏஎக்ஸ் டாட் லெஜெண்ட் போட்டிருக்கீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு அண்ட் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கலாம். சரிங்களா. லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதை பிளாட் பண்ணியிருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு நம்ம XYயை பிளாட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ அந்த XYக்கு என்ன வேணுமோ அதை போடுங்க. எனக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் BMWன்னு வேணும். ஓகே, அதை போட்டுருவேன். கமா போட்டுட்டு அடுத்து எனக்கு ஏஎக்ஸ் டாட் பிளாட் ஜெட் அந்த இந்த ஆரஞ்ச் கலர் லைனுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுடலாம். ஸோ நான் வந்து ஸ்பீட் ஆஃப் ஆடி அப்படின்னு போட்டுடலாம். ஓகே. அண்ட் இப்படி நான் ரன் பண்ணாலும் எனக்கு சேம் ரிசல்ட்ஸ் தான் வரும். சரிங்களா. இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும், லைக் ஃபஸ்ட்டு என்னத்தை பிளாட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக நீங்கள் போடணும். செகண்டில் எதை பிளாட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் செகண்டாக போடணும், அந்த மாதிரி. ஓகே. இப்போ அதே மாதிரி லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஃபேஸ் கலர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஃபேஸ் கலர் லெட்ஸே நான் ரெட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ரன் பண்ணேன்னா அந்த உள்ளக்க இருக்கிற கலர் வந்து ரெட் கலரில் மாறிடும். அதே மாதிரி ஃபேஸ் கலர் மாதிரி எட்ஜ் கலர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ எட்ஜ் கலர் இஸ் ஈக்குவல் டு லெட்ஸே பிளாக் போட்டுடுறேன். அண்ட் as you can see நம்மளுக்கு எட்ஜ்னா இந்த எட்ஜ் இருக்குல்ல, அதுதான் அவுட் சைடு எட்ஜஸ் எல்லாமே பிளாக் கலரில் வந்துருச்சு. ஸோ கைஸ், இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லெஜெண்டுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்களாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள்.
அண்ட் எஸ் திஸ் இஸ் ஹவு ஈஸி இட் இஸ் டு டிஃபைன் லெஜெண்ட். ஓகேங்களா? இப்போ ஸ்பீட் ஆஃப் BMW, ஸ்பீட் ஆஃப் ஆடின்னு இருக்குது. இதுக்கு மேலே ஏதாச்சும் இந்த லெஜெண்டுக்குன்னு ஏதாச்சும் டைட்டில் வேணும்னா லைக் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டைட்டில் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து கார்ஸ் ஸ்பீட் அப்படின்னு போட்டுடுறேன். ஓகே, அண்ட் இப்போ நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள் மேலே வந்து கார்ஸ் ஸ்பீடுன்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த லெஜெண்டுக்குள்ளேயே. அது எல்லாத்தையுமே நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கூகுள் பண்ணுங்கள். அண்ட் யா, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த பிளாட் எல்லாத்தையுமே எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும். லைக் இந்த பிளாட் நம்ம நார்மலாக ஒயிட் கலரில் இருக்குது, இதிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி தீம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.